ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் ப்ராசஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. புது மெத்தடில் எப்படி இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுங்கிறது பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 2 டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா புக்கிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா பிரம்மோற்சவ நாட்கள் 15லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. ஊஞ்சல் சேவாவும் ரிலீஸ் பண்ணலை. ஆர்ஜித பிரம்மோற்சவம் மட்டும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு கூட ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அன்றைக்கி உட்லோத்சவம் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மலையப்ப சுவாமி தனிப்பல்லக்கிலையும் கிருஷ்ணர் தனிப்பல்லக்கிலையும் ஊஞ்சல் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய ஜிஎஸ்வாமி மட்டில் போய் எழுந்தருளி அதுக்கப்புறமா கோபுரத்துக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த சறுக்கு மரம் மாதிரி கொம்பு மாதிரி பெருசாக கட்டி அதில் ஏறி பனை முடிப்பு எடுப்பாங்கல்ல, தண்ணியெல்லாம் பீச்சு அடிப்பாங்க. போன வருஷம் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த உட்லோத்சவம் கோபுரத்துக்கு முன்னாடி நடக்கும். நல்லாயிருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கப்பா அன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா 2 பேரும் மாட வீதியில் வந்து கோயில் உள்ளே போவாங்க. அந்த உட்லோத்சவம் இருக்கிறனால ஆர்ஜித பிரம்மோற்சவமும் ரிலீஸ் ஆகலை, சகசர தீபாலங்கார சேவாவும் ரிலீஸ் ஆகலை. 5ஆம் தேதி சகசர தீபாலங்கார சேவா 14ஆம் தேதி அங்கூர் அர்ப்பணம், அதனால் ரிலீஸ் ஆகலை. பிரம்மோற்சவத்துக்கு ரிலீஸ் ஆகலை. 24ஆம் தேதி அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழுந்தருள்வார் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே, அதனால் ரிலீஸ் ஆகலை. மீதி நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. டிக்கெட் புக் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் சேவா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மத்தியானம் 3 மணிக்கு. பிரம்மோற்சவத்துக்கு ரிலீஸ் பண்ணலை. புரட்டாசி சனிக்கிழமைக்கும் ரிலீஸ் பண்ணலை. மீதி நாட்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் சேவா கூட ஃபுல்லாகிடுச்சு. புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு கிடையாது, மேபி புரட்டாசிங்கிறதுனால இருந்திருக்கும். சேவா கூட ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் சேவாக்கு போட்டிங்க, ஆனால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் அக்டோபருக்கு ஓப்பன் ஆகும்ல, அப்போ லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அவைல் தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு தர்ஷன் டேட்டு ஸ்லாட்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணி கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போ கூட செக் பண்ணுங்கள். செப்டம்பர் மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் கூட அவைலபிலிட்டி சில டைம் காமிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது கூட நீங்கள் ஓகேனா புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் வர்ச்சுவல் சேவா செப்டம்பர் மாதத்துக்கு ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அங்க பிரதட்சண டேட்லேருந்து 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களாக இருக்கணும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுங்கிற ரூல்லாம் கிடையாது. மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும் புக் பண்ணிக்கலாம். எலிஜிபிளாக இருக்கிற நம்பர் 2 வச்சுக்கோங்க. 2 டிவைஸில் மொபைல் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 9:58க்கெலாம் லாகின் பண்ணி. இல்லை எங்கள்கிட்ட 2 மொபைல் இல்லை அப்படின்னா டிடிடி ஆப்பில் ஒரு நம்பரும் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inல ஒரு நம்பரும் லாகின் செய்துக்கோங்க. 9:58க்கெலாம் அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணி லாகின் செய்தால் லாகின் ஆகாது. வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்துக்கோங்க. 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணிங்கன்னா கம்மியாக வர்ச்சுவல் கியூ இதில் போதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். செகண்ட்ஸில் தான் காமிக்கும், இருந்தாலும் கம்மி செகண்ட்ஸில் எது போதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். டேட்டு பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவத்துக்கு இது ஓப்பன் ஆகாது, செக் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் எப்போவுமே அங்க பிரதட்சணம் கிடையாது. சனிக்கிழமையில் கவுண்ட்டு 500 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீதி நாள்லாம் 750 ஒரு நாளைக்கு கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்ச போதுன்னா வீக் டேஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக ட்ரை பண்ணிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் வேணும் அப்படின்னா இந்த டிக்கெட்டோட புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணுறதுக்கு 2 பேருக்காக புக் பண்ணிக்கிட்டால் தான் புக் ஆகும். டேட் கிளிக் பண்ணோன்னே ஸ்லாட் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். புக் நான் கொடுத்தா புக் ஆகிடும். எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலே 1.25 நிமிஷத்துக்குள்ளார தீரக்கூடிய இந்த டிக்கெட் பிரம்மோற்சவத்துக்கு ஓப்பன் ஆகலைன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமையும் ஓப்பன் ஆகாது அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே தீந்துடும். ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அவசியம் கிளிப்போர்ட் மெத்தடில் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சிங்கிளாக ட்ரை பண்ணிங்கன்னா சான்சஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்து நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானதில் முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in கூகுளில் என்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் ஐடி நம்ம ரெஜிஸ்டர்டு இருக்கணும். இல்லைனா இன்றைக்கே க்ரியேட் பண்ணிவிடுங்க. சைன்அப் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஒரு 10:58க்குலாம் ஒருவேளை லாக் அவுட் ஆச்சுன்னா 11 மணிக்கு லாகின் செய்துக்கோங்க. ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்க செப்டம்பர் மாதத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம டொனேஷன் பே பண்ணி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணியிருப்போம்ல, செப்டம்பர் மாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே இமெயில் ஐடியில் லாகின் செய்துக்கோங்க. ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் இருக்குன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா புக்கிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்கவுங்க பேர் பக்கத்தில் பாக்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பிகினிங் பிரேக் தர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆக்சுவலாக அக்காமடேஷனுக்கும் ஆப்ஷன் காமிக்குது, இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து புக் பண்ணிக்கலாம். 999 ரூபா ரூம் ரெண்ட்டு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் அண்ட் டெபாசிட் நேரில் போய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ 500 ரூபா ஒரு டிக்கெட், ப்ளஸ் உங்களுக்கு அக்காமடேஷன் தேவை ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்க do you want to redeem கேட்கும், ஓகே கொடுத்துட்டு பேமெண்ட் கேட்வே வரும், பே பண்ணிக்கோங்க. புதுசாக செப்டம்பர் மாதத்தில் டொனேஷன் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க எப்படி பே பண்ணணும்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு முன்னாடி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் லாகின் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் எத்தனை பேர் சாமி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட்டை நம்ம பே என்ட்ரு பண்ணணும். தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் டொனேஷன் அமௌண்ட்டு மட்டும் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி. இப்போ ஒருத்தர்னா 10,000 கிளிக் பண்ணுறப்போ புக் பண்ணிங்கன்னா அக்காமடேஷன் புக் ஆகாது. குறைஞ்சது 2 பேருக்காவது புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு தனியாக அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒருவேளை இதுக்குன்னு நீங்கள் அக்காமடேஷன் மிஸ் பண்ண விட்டுட்டு தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிவிட்டு அப்புறமா இதுக்குண்டான அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாமன்னா முடியாது. பண்ணால் நீங்கள் நாளைக்கே பண்ணணும். இல்லை இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அடுத்து 24 ஓப்பன் ஆகுதுல ஜென்ரல் அக்காமடேஷன், அப்போ புக் பண்ணிக்கலாமா இந்த டிக்கெட்டை வச்சு அப்படின்னா அதுக்கும் முடியாது. நீங்கள் பண்ணால் நாளைக்கு பண்ணணும், இல்லைனா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. அதாவது இருந்துச்சுன்னா அப்புறமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பண்ணிங்கன்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போதே அக்காமடேஷன் புக் பண்ணிக்கணும். எத்தனை பேர் போகிறோமா? இப்போ ஒருத்தருக்குனா 10,000, 2 பேருக்குனா 20,000, 3 பேருக்குனா 30,000, 4 பேருக்குனா 40,000 ஒரு லாகின்ல 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லாகின்ல ஒன்று தான் ஓப்பன் ஆகும். எத்தனை பேருக்கு புக் பண்ணாலுமே உங்களுக்கு 2-3 ரூம்லாம் வேணும்னா, நான் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, இல்லை நாங்கள் 5 டிக்கெட் புக் பண்ணால் 2 ரூம் ஆப்ஷன் காமிச்சதுன்ட்டு. ஒரு வேளை அப்படி காமிக்கலைன்னா நீங்கள் 2 லாகின்ல புக் பண்ணிக்கோங்க பிரித்து. அக்காமடேஷன் தனித்தனியாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது தனித்தனியானா மினிமம் 2 பேர் இருக்கணும். ஒரு 4-5 பேர் போகிறீங்க, நீங்கள் தனியாக தங்கணும்னு விருப்பப்பட்டால் சொல்கிறேன். ஸோ டொனேஷன் அமௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 50,000 5 பேருக்கு புக் பண்ணுறப்போனா ஒரு பாப்பப் வருது, ஃப்யூச்சரில் தான் நீங்கள் டொனேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு. அண்டு சம்டைம்ஸ் அதுக்கு பேன் கார்டு கூட கேட்பாங்க, அந்த நம்பரும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டொனேஷன் அமௌண்ட் இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். கீழே இருக்கிற 2 பாக்ஸும் செலக்ட் பண்ணால் தான் ப்ரொசீட் ஆகும். அதில் ஃபாரின் நேஷனல்ஸ் நாட் அக்செப்ட்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்து நம்ம இப்போ பண்ண போகிறது அட்வான்ஸ் புக்கிங் தான், கரண்ட் புக்கிங் கிடையாது. கரண்ட் புக்கிங்கிறது டெய்லி ஓப்பன் ஆகுதுல, அது அட்வான்ஸ் புக்கிங்கில் கிளிக் பண்ணிக்கிறோம். நாளைக்கு 11 மணிக்கு புக் பண்ணுறவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்து. இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிமேல் நம்ம டொனேஷனை தனியாகவும் தர்ஷன் டிக்கெட்டை தனியாகவும் புக் பண்ண முடியாது, சேர்த்து தான் புக் பண்ண முடியும். அதாவது நாங்கள் இப்போ டொனேஷனை பே பண்ணிவிட்டு டெய்லி ஓப்பன் ஆகிறதுல புக் பண்ணிக்கலாமா, இல்லை இப்போ டொனேஷன் பே பண்ணிவிட்டு அக்டோபர் மாதத்துக்கு பண்ணிக்கலாமான்னாலாம் முடியாது. டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் அது அக்காமடேஷனாக கூட இன்ஸ்டன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிரேக் தர்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்த டேட் கிளிக் பண்ணிக்கணும். செப்டம்பர் மாதத்தில் 15 ஓப்பன் ஆகுறது டவுட்டு, மீதி நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆகும். எந்த தேதியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து லட்டு வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா நேரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அக்காமடேஷன் தேவை, அதாவது 2 பேருக்கா நீங்கள் டொனேஷன் பே பண்ணால் தான் இந்த அக்காமடேஷனே காமிக்கும். ஸோ அக்காமடேஷன் வேணால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலண்டர் பேஜ் இருக்கும், அதை டேட்டு சூஸ் பண்ணோன்னா ஸ்லாட் இருக்கும், 4 ஸ்லாட்டு.
அதில் எந்த ஸ்லாட்டில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. 999 ரூபா ரூம் காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே கொடுத்துருவோம் டொனேஷன் பே பண்ணுறப்போ. இனி அப்படி கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். காப்பி பேஸ்ட் மெத்தட் ஜென்ரலாக இது கரண்ட் புக்கிங்லலாம் ஓப்பன் ஆகிறது கிடையாது. எதுக்கும் காப்பி பேஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கல. நேமு, ஏஜு, மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணணும். ஆதார் கார்டாக பாஸ்போர்ட்டான்னு செலக்ட் பண்ணணும். பாஸ்போர்ட் அப்படின்னா பாஸ்போர்ட்டுக்கு ஒரு பாப்பப் வரும், அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் போட்டால் போதும். வேறு எதுவும் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு இப்போ வேணாம், நேரில் போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். ஆதார் கார்டு நம்பர் என்ன பாஸ்போர்ட் நம்பர் கொடுங்க. எத்தனை பேருக்கு புக் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் கேட்வே ஆப்ஷன் வரும். அது மோஸ்ட்லி ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், இல்லை யூனியன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்காக இருக்கலாம். எந்த பேங்க் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஆப்ஷன் இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கும். இதில் 5 பேருக்கு போட போகிறீங்க, யூபிஐ ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பேங்க்கில் யூபிஐயில் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிப்பாங்களோ அது பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா பணம் கட்டுற பேஜ் வந்துட்டு ஒருவேளை நம்ம அப்போ பணம் கட்டாமல் மறுபடியும் மெயின் பேஜில் போனால் டிக்கெட் அவைலபிள் இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 4 டிக்கெட்டுக்கு மேலாம் புக் பண்ண போகிறீங்கன்னா, இதே கிரெடிட் கார்டில் பே பண்ணுறீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 60 ரூபா கிரெடிட் கார்டு சார்ஜ் வேறு காமிக்கும். அது மாதிரி 5 பேருக்குலாம்னா நீங்கள் கார்டு பேமெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை நெட் பேங்கிங் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கோங்க. பே பண்ணோடனே பாப்பப் வந்துடும் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதன் மூலமாக டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதே இருக்கும். இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க இன்றைக்கே. ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இன்கேஸ் காப்பி பேஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னா. ஃபஸ்ட்டு நம்ம டேட் சூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் அக்காமடேஷன் வேணும்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஆதார் டீட்டெயில்ஸ் இப்போ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கேட்வே இருக்கும், கொடுத்து நீங்கள் எந்த கேட்வே இருந்தாலும் சரி அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் டீட்டெயிலாக தெரியும் அடுத்தடுத்து எப்படி இருக்குது ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. இப்போதைக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இனி நம்ம டொனேஷனை அட்வான்ஸாக பே பண்ண முடியாது, இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கிங் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங், அதனால தான் அக்காமடேஷனோட ஓப்பன் பண்ணுறாங்க. போக முடியலன்னா ஒரு தடவை இந்த புக்கிங்கில் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம், அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து. ஒரு லாகின்ல அட் எ டைம் 9 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து அட்வான்ஸ் மெத்தட் புக்கிங். டொனேஷன் மட்டும் அட்வான்ஸாக பே பண்ண முடியாது, புக்கிங் கன்ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு பேமெண்ட்டுக்கே போகும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது கீழ் திருப்பதியில் டோக்கன் இன்னைக்கு 1 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2:45 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் புஷ்பயாகம் நடந்திருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் திருமலாலையும் இருக்கும், சூப்பராக இருக்கும். திருமலா புஷ்பயாகம் ஒரே டிக்கெட்டில் 2 தடவை சுவாமி தரிசனம் செய்யலாம், சுபதமின்றி வழியாக. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது டைம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ டன் கணக்காலான மலர்களை மலையப்ப சுவாமிக்கு சாத்திட்டு இம்மிடியேட்டாக அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்த பூக்கள், புனித இலைகள் அப்படியே சமர்ப்பணம் செய்வாங்க, தீபாரத்தனை காமிப்பாங்க. எல்லாமே டைமிங்ஸ் தான். அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்க உட்காந்து புஷ்பயாகம் பார்க்குறது. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தர்ஷன் டிக்கெட் பற்றியும் டெய்லி திருப்பதி அப்டேட்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். சீனியர் சிட்டிசன் புக்கிங் பற்றி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதையும் கேட்டிருக்கேன், ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. 10 மணிக்கு அங்கே பிரதர்ஷனம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஓப்பன் பண்ணுறாங்க செப்டம்பர் மாதத்துக்கு. தேங்க்யூ.